வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்றுமுன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். குரூப் சிக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2006 போஸ்டிங் வந்து இந்தியா முழுவதுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th 12th அல்லது டிப்ளமோ அல்லது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து ஸ்டார்டிங்லேயே 20,000லேருந்து அதிகபட்சம் 62,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். இன்னும் வந்து 4 நாள் தான் வந்து இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. தென் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் வந்து 17/8 வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 18/8. தென் இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் கரெக்ஷன்ஸ்க்கான டேட்டும் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. 27/8லேருந்து 28/8 வரைக்கும் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். தென் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் அல்லது நவம்பரில் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2006 வேக்கண்ட் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசர்வேஷன்ஸு ஸ்டெனோகிராஃபர் குரூப் கிரேடு 3C அண்ட் D கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிசன்ஷிப் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது. ஏஜ் லிமிடேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அது மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி பிசி எம்பிசிக்கு 3 இயர்ஸ், அதே மாதிரி SC STக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாத்துக்குமே வந்து 100 rupees தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருநெல்வேலி இது மாதிரியான ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேரக்டர் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட டேரக்டர் ஆஃபீஸ் சென்னையில் வந்து இருக்குது. ஸோ அதனோட அட்ரஸும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சிலபஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இவங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 83 பேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்துக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. என்னோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.